என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இதை பார்ப்பவர்கள் அதை பார்த்து அரைகுறையாக முடிந்த அளவு பயின்றாலே அவளுக்கு முழு பலனும் கிடைத்து விடுகிறது, நோய்கள் நீங்கி விடுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி விடுகிறது, வில் பவர் அதிகமாகி விடுகிறது. அதான் உண்மை. அந்த நிலை இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு தர்ஷனி 8, ஜீவிதா 6, பரசுராம் 7, தனீஸ்வர் 7 இவர்கள் ஜெயசக்தி பள்ளியில் பெண்ணாடத்திலிருந்து வந்திருக்கின்ற மாணவர்கள். அவர்கள் உசட்டாசனத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு கை தூக்கிய உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். முக்கியமான ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வந்து உசட்டாசனத்துக்கு வாருங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். மெதுவா காலை அகலப்படுத்து. குட். உசட்டாசனம் செய்வது கடினம். அதில் ஒரு கையை தூக்கி கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். மார்பகம் விரிவடைந்து கழுத்து விளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு விளைக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஆஸ்மா, பிராங்கடிஸ், மூச்சு திணறல், அடுக்கு தும்மல், இந்த மாதிரி மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். முழுமையாக அந்த நோய்களை நீக்க வல்லது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காருங்க. காலை நல்ல பின்ன விடு, பாதத்தை பின்ன விட்டுறணும். அப்படியே கையை பின்ன கட்டி முன்ன குனி. யோகமுத்ரா, மகாமுத்ரா. இந்த உசிட்டாசனம் பண்ணால் பின் வளைஞ்சா முன் வளையணும். அப்படியே எழுந்துருங்க. மூச்சிடுங்க. திரும்பவும் உசிட்டாசனம் போட்டு அடுத்த கையை தூக்கணும். சரியா? எழுந்துருங்க. ஒரு கை தூக்கிய உசட்டாசனம், ஒட்டகாசனம். மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே முன்ன குனிங்க. உட்கார்ந்து ரிவர்ஸ் ஃபோர்ஸ், மாற்று ஆசனம், மகாமுத்ரா. மெதுவாக எழுந்திருங்க. அப்படியே என்ன பார்க்க திரும்பி பண்ணணும். காலை நல்ல ஒன்று போல் விரும்பி பாதத்தை ஃப்ளாட்டாக வச்சிடணும். இப்படி தான் தூக்கக்கூடாது. பாதம் ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த காலை எப்படி வச்சுருக்கேன் அதே மாதிரி காலை ஃப்ளாட்டாக வை. வலதுகை தூக்கணும். உசட்டாசனம் பண்ண. முருகை தூக்கிய உசட்டாசனம். உசட்டாசனத்தில் வேரியேஷன்ஸ் இவையெல்லாம் தான் போட்டிகளில் கலந்து கொள்வர்கள் பார்த்து வியப்படைவார்கள், அதிக மார்க் போடுவார்கள், வெற்றி கோப்பையை தட்டி செல்ல உதவும். நோயும் நீங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்கார்ந்து முன்னால் குனியுங்க. ஐயோ வைத்து குனி. மாற்று ஆசனம், மகாமுத்ரா. பின் வளைந்தால் முன் வளைய வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு முறை முசட்டாசனம் போட்டு இடது கையை தூக்கு. காலை சுருக்காத. காலை சுருக்கினா உன்னால் ஆசனம் பண்ண முடியாது. காலை ஃப்ளாட்டாக வை. மெதுவாக இறக்கு. உட்காரு. முன்னகுனி, மகாமுத்ரா.
மெதுவாக எந்திரிச்சு அங்கே திரும்பி உட்காரு பத்மாசனத்தில். இந்த அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் அவருடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களைத்தான் போற்ற வேண்டும். எந்த ஆசனம் செய்ய சொன்னாலும் செய்கிறார்கள். எவ்வளவு நேரம் அந்த ஆசன நிலையில் இருக்க வேண்டும் என்றாலும் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தான் தினமும் ஆன பயிற்சி, சாதனை என்று சொல்வார்கள். யோக சாதனை என்று சொல்வார்கள். யோக சாதனை செய்ய 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 உடல் பக்குவப்பட்டு விடுகிறது, ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுகிறது. இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தனியாக இருக்கும், மற்ற மாணவர்களை விட அதிகமாக இருக்கும். பயம் அவர்களுக்கு இருக்காது. மற்ற மாணவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள், ஆசிரியர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய பாடங்களை டியூஷனெல்லாம் இல்லாமல் படித்து நல்ல மார்க் வாங்குவார்கள். இவைகளெல்லாம் யோகாசனம் செய்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம கவனிக்கலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை, அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆசனங்களை சிறுவர் முதல் பெரியோர்கள் எல்லோரும் கற்று நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.